நல்லா பேசுங்க. உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. யாரோட கட்டுப்பாட்டில்? திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரம், திருப்பனந்தாள், அது மாதிரி திருவாவடுதுறை மரபுள்ள ஆதீனம். என்னுடைய பழக்கம், நான் வேகமாக நடக்கிறாள், நீங்கள் மெதுவாக வரலாம். நான் வேகமாக பேசுகிறாள், புரியலைன்னா திருப்பி கேட்கலாம். என்னுடைய கெட்ட பழக்கம், நான் கேள்வியாக தான் கேட்பேன். தெரிஞ்சே சொல்லுங்கள், தெரியலைன்னா தெரியலைன்றங்க. ஏன்னா உங்களையெல்லாம் கேட்கக்கூடாது. காலேஜில் படிக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது, அவங்களுக்காக கேட்டபடி பழக்கத்தில் வந்துருச்சு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பெரியவங்க இன்னொன்று அப்படியே ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல பார்த்து யாரோ போட்டிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை பார்க்கலாம். அந்த டியூப்லை தெரியுது, அதுக்கு அண்ணன் இருக்கு சாமி. ஓகே, எல்லாவுலையும் கோயிலுக்குள்ள போனால் தான் சாமியை பார்க்கலாம். இங்கே வீதியில் போகும்போதே சாமியை பார்த்துடலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, சாமியோட மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். அதெல்லாம் படி மேலே நிற்க. சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் திருவாசகம். அதுல இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை, குரங்கு, உடும்பு. அந்த சரிவில் தெரியுதா? 5 கருப்பு யானைக்கு கீழே தெரியுது. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடம்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடம்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை சொல்லி கோயில் மெதுவாக. இதன்னு பேர். முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். கிழவனி வேலவர், இங்கே வில்லவர். மெதுவாக பார்த்துவார். வில்லவர், இவர் பேர் வில்லவர். எதுக்கு முருகனுக்கு வில்ல கொடுத்துருக்காங்க? வேலுவ குளத்தில் போயிருக்காரு இல்லையே, வெளியே துரத்துறதுக்கு. அது இருக்க வேணும். பெரியவங்களை இடம் கூட யாரும் கிடையாது. பெரியவங்க தான். தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில்ல எந்த திசையில எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைடுல. தட்சிணாமூர்த்தி லெஃப்ட்ல இருப்பாரு. எந்த திசை பக்கம்? தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி பேரு. ஆலமரத்தில அட்டங்கால் கொண்டு சின்னத்திரையோட உட்கார்ந்து இருக்கும். இங்க உட்காரல நின்னபடி, கையில சின்னத்திரையில வீணை, மேல ஆலமரம்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாமே வித்தியாசம். சொல்றதுதான் நடராஜா எழுதுறதுக்கு போட்டாரு. இடது பதம் தூக்கியாடும்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏப்பா இடதுகாலே தூக்கியாடு, எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலி, ஒத்த காலனா கால் வலிக்குமே, கால் வலிக்கலையான் இருக்கான். அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது காலத்துக்கு அடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு இடது சரியில்லை, வலதுதான் கிடைக்கும். மறுபடியும் என்ன பாருங்க, பாதம் தரையில இருக்கு, தூக்கி போட்டால் பாதம் மேலே போகும். இதுதான் அமைப்பு. மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை, சில ஊரில் இப்படி காமி. இது மாதிரி காலை படுக்க முடியாது. சாமி நடனம் ஆடினா யார் மத்தம் அடிப்பான்? பரவாயில்ல, சேர்ந்து வாங்க, நிறைய சிறப்பு இருக்கு. யார் மத்தம் அடிப்பான்? நந்தி. இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. இங்கே எல்லாமே வித்தியாசம். இறந்த பிறகு நீ சொர்க்கம் பார்க்குறியோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோவில் இருக்கு. அது கவனிக்கிறே மண்டு. அந்த காலத்தில் சத்தஞ்சாவடியெல்லாம் கட்டினா. எதுக்காக கட்டினா? வந்தால் போனால் உட்காரட்டும் அப்படின்னு. அட்டூழியத்தின் மொத்த உருவம் அவருடைய வென்று வைத்துக்கு. இயலாமையே, நம்மளுடைய இயலாமையை நம்ம திட்டுவோம், அடிப்போம். அவங்க கையை சொடக்கு போடுவாங்களாம். குணத்தையும் நினைச்சு பார்க்க முடியாது. பெரியவங்க தான். என்ன சேலை சுருக்கம். இப்போ சேலை எட்டினா தானே சொல்லுங்க. பார்த்தா மாற்ற முடிஞ்சு வச்சேதான். இப்படி வாங்க ஐயா, இப்படி வாங்க. கையை தொங்க போடும்போது 3 நரம்பு மைனோட்டா பார்க்கணும். தெரியுதா? என் கையை பாரு. அணுக்கடந்த அக்கறை. என்ன கரை? அக்கறை. இப்ப அனைத்தும் கரை. சிவஸ்தலம். பாட்டுல பூரா திருப்பெருந்துறை ஒரே சிவனேன்னு அடிச்சு பாடி இருக்காரு. சிவஸ்தலத்துல பெருமாளுக்கு தான் முதலிடம். அவங்க எல்லாம் பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும்போது கைவாகு, குடல் வெளியில வந்திருக்கு. ஒரு வெயிட் ஏற்றும் முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாரி இரணினே வச்சிருக்கேன். சைட்பான் அந்த காலத்திலேயே நீங்களும் வச்சுக்கலாம். முன்னுக்கு எல்லாம் காப்பி தான். முன்னுக்குவா
ஐயா பாதத்துல நரம்பு தெரியுதா? ஆமா, நரம்பு இருக்கு. ஒன்னே குறிக்கோள், உழைப்பு ஒன்னே குறிக்கோள். இப்ப களவாணித்தனம் ஒன்னே குறிக்கோள். ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் கற்பனை, கற்பனை நிஜமாயிருக்கு. இதை மரச்சட்ட மாதிரி நினைச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடிச்சு டைட் பண்ண மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. என்ன ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ டிசைன், முழுக்கட்டையாக இருக்காது. வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு, 3 in 1. அப்போ இவங்க புதியா கிடைக்கல, எல்லாம் காப்பி தான். இருக்கு மதுரை தான், திருவாரூர் இருக்குது, சேமரத்தில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அது ஒரு அங்கம், நாட்டுக்கே அங்கம் சொல்லியிருக்காரு வள்ளுவர். 10 பாட்டு, 1 இல்லை 2 இல்லை. தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஏழையும் பணக்காரன் இருந்தால் தான் நாடு, ஏழையாக இருந்தால் நாடு கிடையாது, பணக்காரன் தான் நாடு கிடையாது. நான் சொல்ல தெய்வப்படுவார் அவர் சொல்லியிருக்காரு. 300 பாட்டில் இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு. வற்றாத ஜீவ நதி, சூழ்ந்த மலைகள், சூழ்ந்த கடல்கள் இருந்தால் தான் நாடு. ஒன்று குறைஞ்சா நாடு கிடையாதான் அவருடைய கணிப்பில். அதுமாதிரி பெரிய கோயில்னா ஆயிரக்கால் மண்டபம் இருக்கணும், இசைத்தூண் இருக்கணும், கற்பிகள் இருக்கணும், ஓவியங்கள் பெரியவங்க வகை வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்கான். வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியாருங்க செய்யாத செய்ய எல்லாம் செய்ய பெரியாருங்க. எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இவர் 500 தூண் அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. இதில் 500, இதில் 500. நினைச்சே பார்க்க முடியாது. 300 அணைக்கட்டம் தான் கட்டிக்கிறாங்க. சரி கொடுக்க மாட்டோம். அப்புறம் இப்போ எத்தனை தூண் இந்த தூண்? இதில் 500, அதில் 500, 500 + 500. That means this indicates the whole temple 1000. No, the whole temple 1000 தூண் இருக்கு. இங்கே இதிலே பார்த்துடலாம். ஆமாம், எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம், 1000 தூண். ஆவுடையாரோட 2 தூண் ஆயிரக்கால் மண்டபம். ஆயிரக்கால் மண்டபத்தில் கல் தூண் அதிகமாக இருக்கிறது ராமேஸ்வரத்தில் 1300 சொச்சம் கணக்கு இருக்கிறாங்க. இங்கே சதம் அடிப்பு பள்ளம் தெரியுதா? உழைப்பு அங்கே பார்க்கணும், இங்கே பாரு இந்த பள்ளம். எலும்பு கொட்டி கிடக்குங்க. மெதுவா வாங்க, மெதுவா வா, மெதுவா வா. வந்துட்டீங்களா? வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் வதம், யட்சன் வதம். இதில் ஒரு வீரபத்திரம் இந்த பகுதியிலே வேற எங்கேயும் கிடையாது. நல்ல கிட்டக்க வாங்க. இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வர மாணிக்க வாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதான் நமக்கு தெரிஞ்சது. இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு நிச்சயம் உண்டு. சாட்டி மாணிக்க வாசகர். முற்பிறலை ஒரு நந்தி. அவர் பண்ண தப்புக்காக மனிதனாக பிறந்திருக்கார். நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர். விநாயகர் வழிபாடு செய்து தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிடுங்க. இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். இதெல்லாம் எழுதி விளக்கி வைக்கணுங்கிற ஆசை இருக்குது. எம்டிக்கு ஆசை தேவையில்லை. சாமிடி சண்டை போடுறாங்க கொண்டு வரியாங்க. உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவுடையார் வேலை பக்தருக்கு தான் முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக் இந்த ஊரில். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வரும், சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா. மனிதனுக்கு திருவிழா. உலகத்திலே இந்த ஊரில் தான் சிந்திக்கக்கூடிய ஜென்மங்கள் இல்லை. நான் சாமிதான் சண்டை போடுறேன். அவருடைய இயக்கத்தில் நம்ம நீ ஏன் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சண்டை போடுறேன். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு, அதனால குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை. கொண்டை, வீரத்துக்கு பக்கத்தில் கொண்டை. கொண்டையை காமிக்கிற நிறைய வித்தியாசம் இருக்கு. அது அரேபிய குதிரை, நெட்டு போக்கு தொப்பி தொப்பி. எப்படி ஐயா இந்த வித்தியாச குதிரை எப்படி கண்டுபிடிச்சிங்க? சிவாஜியோட கேப் இது மராட்டியம், அலெக்சாண்டர் கேப் கிரேக்கம். மேல தலை 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 கேப் கேப். ஹெல்மெட் என்ன பாரு, கொண்டை கேரளா கொண்டை சொல்கிறோம், கொண்டை. அது தொப்பி நெட்டு போக்கு. இப்போ மறுபடியும் வித்தியாசம் காமிக்கிறேன். இந்த ஊரில் சுவாமிகிட்ட போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். அது மாதிரி கட்டடக்கலை. ஆய கடைகள் எத்தனை? ஆய கடைகள் எத்தனை? 64. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படணும்னா என்ன வேணும்?
வெளிச்சம் வேணும், சூரிய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம், ஏதாவது வெளிச்சம் வந்தால் தான் நிழல் வரும். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ எங்கே நின்னாலும் உன் நிழல் சாமி மேலே படும். முன்னோர்கள் கெட்டிக்காருங்க. உங்களோட உங்கள் அப்பா உங்கள் தாத்தா நான் பார்க்கல, எனக்கு இங்கே வாங்க ராஜா கொஞ்சம் வளருங்க. இது தெற்கு சூரியன் ஜென்மத்துக்கும் வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை, சாமி தெற்கு பார்க்க இருக்குது. சாமியை நோக்கி வெளிச்சம் இங்கே பாருங்க, கை நிழல் எடு, கையை எடுக்காம தெரியுதா இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாது. தெரியுதா, நிழலை எடுங்க, கையை எடுக்காம நிழல்படுது. தெற்குல சூரியன் இல்லை, நிழல் வருது, பார்த்துட்டீங்களா? இது வடக்கே சூரியன் கிடையாது. கொட்டி கிடக்கு விஷயங்கள். கை விழுக்காம அந்த பக்கம் தள்ளி இருக்க, கை விழுக்கும், அதுக்காக சொல்லுவாங்க. தெரியுதா? இது இன் ஈஸ்ட் கட்டடங்க ஜென்மத்துக்கு சூரியன் வராது. எங்கே நின்னாலும் இருக்கு வெளிச்சம் வருது. பெரியவங்களை இடப்பட யாரும் கிடையாது. பெரியவங்க தான் ஒரே வார்த்தை.